பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம். மீண்டும் இந்த நாளில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கூடியிருக்கிற உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இந்த பரிசுத்தமான ஓய்வு நாள் ஆராதனையில் நீங்கள் இருக்கிற இடத்துல வீடுகளில் ஒன்று கூடி இந்த நாளிலும் தேவனை ஆராதிக்கும்படி கர்த்தர் நமக்கு தந்த இந்த வாய்ப்புக்காக, கிருபைக்காக நன்றி சொல்லுவோம். கூடியிருக்கிற நாம் எல்லாரும் ஒரு மனதோடு முழங்கால் படிட்டு ஜெபித்து இந்த ஆராதனைக்குள்ளாக கடந்து செல்வோம். எல்லாரும் ஜெபிக்கலாமா? எல்லாரும் முழங்கால் படிடுங்கள். வீட்டில் எல்லாரும் இருக்கிறாங்களா பார்த்துக்குங்க. எல்லாரும் ஒரு மனதோடு ஜெபிக்கலாம். God bless you. அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த கால வேளைக்காக ஸ்தோத்திரம். இந்த பரிசுத்தமான ஓய்வு நாள் ஆராதனையுடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ஆரம்பம் அற்பமாக இருந்தாலும் முடிவுகள் சம்பூர்ணமாக இருக்க உதவி செய்யும். பாடுகிற பாடலை, துதி சோத்திரங்களை கர்த்தர் ஆசீர்வதியும். கூடி ஆராதிக்கிற வீடுகளிலே தேவ பிரசன்னத்தால நிரப்பும், பரிசுத்த ஆவினால நிரப்பும், வல்லமை வரங்களால நிரப்பும். ஆவில அனலாயிருக்க உதவி செய்யும். எங்க 2 பேர் 3 பேர் கூடிய நாமத்தை தொழுது கொள்கிறார்களோ அங்கே நான் இருக்கிறேன் என்று வாக்கு கொடுத்த தெய்வம் நீர் எங்கள் மத்தியிலே இருக்கிறபடியால் நன்றி செலுத்துகிறோம். உங்க கிருபை, உங்க தெய்வங்களை மூடி மறைக்கட்டும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். ஆசீர்வதியும். துதி கன மகிமை உமக்கு செலுத்துகிறோம். அருமரட்சகர் மீட்பெருமாக எங்கள் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த காலவேளை, இந்த பரிசுத்தமான அந்த ஓய்வு நாளில நாம் யாவருமாய் சேர்ந்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி இந்த ஒரு பாடலை நாம் பாடலாம். நீங்களும் எங்களோடு கூட சேர்ந்து குடும்பத்தில் இருந்தவனமாய் இந்த பாடலை நாம் பாடுவோம். அதிகாலை ஸ்தோத்திர பலி. அப்பா அப்பா உங்களுக்கு தான் இந்த பாடலை நாம் பாடலாம். அதிகாலை ஸ்தோத்திர பலி. அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை. ஸ்தோத்திர பலி. அப்பா அப்பா உங்களுக்கு தான் அதிகாலை ஸ்தோத்திர பலி. அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை. ஸ்தோத்திர பலி. அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். எபினேசர், எபினேசர், இதுவரை உதவி செய்தீர். எபினேசர், எபினேசர், இதுவரை உதவி செய்தீர்.
இயேசுவின் மகிழ்ச்சி கீதங்களில் 36 உங்கள் நிழலை தேடி வந்து நிற்கிறோம் என்று சொல்லி நாம் பாடுவோம். உண்மையாகவே இயேசப்பா அந்த நாளில நமக்கு நிழலாக இருந்து ஒவ்வொரு நாளும் நம்மை பாதுகாத்து வருகிறார். அதனால் இந்த பாடலை நாம் பாடி நம் ஆண்டவரை நாமத்தை மகிமைப்படுத்தலாம். உங்க நிழலை தேடி வந்து நிற்கிறேன், உங்க நிழலிலே நடத்தும் ஏசப்பா. உங்க நிழலை தேடி வந்து நிற்கிறேன், உங்க நிழலிலே நடத்தும் ஏசப்பா. உங்க கிருபைக்காக காத்து நிற்கிறேன், உங்க கிருபையை தாரும் ஏசப்பா. உங்க கிருபைக்காக காத்து நிற்கிறேன், உங்க கிருபையை தாரும் ஏசப்பா. உங்க நிழலை தேடி வந்து நிற்கிறேன், உங்க நிழலிலே நடத்தும் ஏசப்பா. உங்க நிழலை தேடி வந்து நிற்கிறேன், உங்க நிழலிலே நடத்தும் ஏசப்பா. சூளை செடியின் நிழல் மறைந்து போனதே, அவனுக்கு செடியின் நிழல் அழிந்து போனதே. சூளை செடியின் நிழல் மறைந்து போனதே, அவனுக்கு செடியின் நிழல் அழிந்து போனதே. உங்க நிழலும் நிரந்தரமானதே, உங்க நிழலும் நிரந்தரமானதே. இயேசுவே உந்தன் அன்பு நிரந்தரமானதே, இயேசுவே உந்தன் அன்பு நிரந்தரமானதே. உங்க நிழலை தேடி வந்து நிற்கிறேன், உங்க நிழலிலே நடத்தும் ஏசப்பா. உங்க நிழலை தேடி வந்து நிற்கிறேன், உங்க நிழலிலே நடத்தும் ஏசப்பா. பெற்றவர்கள் நிழலினின்றே மடிந்து போனதே, சொந்தங்களின் நிழலினின்றே துரத்தி அடித்ததே. பெற்றவர்கள் நிழலினின்றே மடிந்து போனதே, சொந்தங்களின் நிழலினின்றே துரத்தி அடித்ததே. இயேசுவே உங்க நிழல் சேர்த்து அணைத்ததே, இயேசுவே உங்க நிழல்
ஹalleluya ஹalleluya. மிருகவனமாய் கண்களை மூடி ஒரு சில நிமிடங்கள் மாத்திரம் தேவனை நோக்கி பார்க்கிற தேவன், அங்கும் இங்கும் பார்க்காமல் சிந்தனைகளை சிதற விடாமல் எல்லாரும் குடும்பமாய் தேவனை நோக்கி பார்ப்போமா, பிதாவை நோக்கி பார்ப்போமா. அவர் நம்முடைய சூழ்நிலைகளை அறிந்திருக்கிற தேவன், அவர் நம்மளை நேசிக்கிற தேவன், நம்மளை பராமரிக்கிற தேவன், நமக்காய் பிதாவை நம்மை பரிந்து பேசிக் கொண்டிருக்கிற தேவன். மேசு நம்மோடு இருக்கிறார், மேசு நம்மோடு இருக்கிறார். பெரிய காரியங்களை செய்ய சித்தமா இருக்கிறார். சூழ்நிலைகள் மாற்றிக்கொண்டு இருக்கிற தேவன். ஹalleluya. மகனே பயப்படாதே, மகளே பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். இணையாதே, நான் உன் தேவனாய் இருக்கிறேன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் செய்கிறேன். என்னுடைய நீதி வலது கரத்தினால் உன்னை தாங்குகிறேன் என்று வாக்களிப்பதாக கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். எல்லாரும் ஒரு சில நிமிடங்கள் மாத்திரம் உங்கள் வாய்களை திறந்து தேவனை துதிப்போமா, இயேசு ராஜாவை துதிப்போமா. கடந்த நாட்களில் நினைத்து பார்த்து தேவன் செய்த நன்மைகளை நினைத்து துதிப்போமா. அப்பா, நீர் எங்களோட வாழ்க்கையில செய்த அற்புதங்கள் ஏதாலும், அப்பா நீர் எங்களோட வாழ்க்கையில செய்த அதிசயங்கள் ஏதாலும் இயேசுப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். ராஜனே, எத்தனை நன்மைகள் சொன்னாலும் எத்தனை நன்றிகள் சொன்னாலும் போதாது இயேசுப்பா. நீர் அவ்வளவாய் எங்களை வழி நடத்துகிறீர், அற்புதமாய் எங்களை வழி நடத்துகிறீர், ஆபத்திலிருந்து எங்களை விடுதலை கொடுத்திருக்கிறீர். அப்பா, நீர் எங்களை விடுவித்து இருக்கிற தேவன், நீர் எங்களை ரட்சித்துக் கொண்ட தேவனாக இருக்கிறீர் இயேசுப்பா. யாருமே இல்லை என்று நினைத்த நேரத்தில் சுவாமி நீர் எங்களை தாய் போல தேற்றினீர். அப்பா, நீர் தந்தை போல ஆற்றின தேவனாக இருக்கிறீர். உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம் சுவாமி, உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம். எல்லாரும் துதிப்போமா, இருந்த வண்ணமாக எல்லாரும் துதிப்போமா, நாவுகளை திறந்து துதிப்போமா. எங்களோடு ஆராதனை இணைந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரும் துதிப்போமா. நீங்க இருக்கிற இடத்தை மறந்து நீங்க எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் நீங்க தேவனை நோக்கி பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து பெரிய காரியங்களை செய்கிற தேவன். அவர் அற்புதங்களை செய்கிற தேவன், அவர் அதிசயங்களை செய்கிற தேவன், அவர் உலகத்திற்கு அப்பாற்பட்ட விஷயங்களை செய்கிற தேவன். My God, there is a supernatural God. If you trust in Him, He can do amazing things in your life. எல்லாரும் நாமத்தை தெரிந்து துதிப்போமா. இயேசுவே உம்மை ஆராதிக்கிறோம், இயேசுவே உம்மை ஆராதிக்கிறோம். வானாதி வானரே உம்மை துதிக்கிறோம், யுக சிங்கராஜாவை உம்மை துதிக்கிறோம், மரணத்தை வென்றவரே உம்மை துதிக்கிறோம், பாதாளத்தை ஜெயித்தவரே உம்மை துதிக்கிறோம், ஆதியும் அந்தமானவரே உம்மை துதிக்கிறோம், அல்பா ஒமேகாவா இருக்கிறவரே உம்மை துதிக்கிறோம். ஓ, நீ தீராவின் மத்தியிலும் சீராவின் மத்தியிலும் வாசம் பண்ணுகிறதான தேவனே, உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம், போற்றுகிறோம். அப்பா, நீர் பெரிய காரியங்களை செய்கிற தேவனே, உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம். நாங்கள் இந்த நாளில் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் சுத்த கிருபை என்று பார்க்கிறேன். ஒவ்வொரு நாளும் கிருபையினால் எங்களை தாங்குகிறேன், ஒவ்வொரு நாளும் கிருபையினால் எங்களை வழி நடத்துகிறேன், கிருபையினால் எங்கள் ஜீவனை பாதுகாக்கிறேன். அதற்காக உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம். அப்பா, உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம் சுவாமி. உலகம் எங்கிலுமா இருக்கிற அப்பா, இந்த சூழ்நிலைகள் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினால. இந்த கொள்ளை நோயிலிருந்து ஒரு விடுதலை கண்டிடும்படியாய் ஜெபிக்கிறோம். நாங்கள் உம்மை நோக்கி பார்ப்போமானால் நீர் எங்களுக்கு சுவாமி, அப்பா நீர் எங்களுக்கு உத்தரவு கொடுக்கிற தேவனாய் இருக்கிறீர்களால உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம், உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம், போற்றுகிறோம் இயேசுப்பா. அப்பா, நீர் பெரியவராய் இருக்கிறீர், நீர் பெரிய காரியங்களை செய்கிற தேவனாய் இருக்கிறீர் சுவாமி. நாங்கள் இப்படியாய் பார்க்கிறோம், சிங்க குட்டிகள் தாழ்ச்சியில் பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடுவோருக்கு ஒரு நன்மையும் குறைபடாது என்று பார்க்கிறோம். உம்மை நோக்கி பார்த்த பிள்ளைகளுக்கு நீர் குறைகளை நிறைவாக்குகிற தேவன், குறைகளை நிறைவாக்குகிற தேவன் இயேசுப்பா. நீர் வழி நடத்துகிற தேவன், உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம் ராஜனே. அப்பா, நீர் பெரியவராய் இருக்கிறீர் சுவாமி. அப்பா, பெரிய காரியங்களை செய்கிற தேவனே, உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம் சுவாமி. அப்பா, நீர் எங்களை நேசிக்கிற தேவன், நீர் எங்களை பராமரிக்கிற தேவன். அப்பா, நீர் எங்களுக்காய் வந்த தேவன் இயேசுப்பா. எங்களோட பாடுகளை ஏற்று, எங்களோட பாவங்களை ஏற்று, அப்பா அந்த ஒரு சிலுவையில நீர் எங்களுக்காய் மரித்த தேவன் அல்லவா. உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம், போற்றுகிறோம். அப்பா, உலகத்துல சுவாமி 1000 நாள் வாழ்வதை காட்டிலும் உம்மண்டையில வாழ்கிற ஒரு நாள் மேலானது என்று பார்க்கிறோம் இயேசுப்பா. உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம் சுவாமி. அப்பா, உம்மை பரிசுத்தமாய் ஆராதிக்க, பரிசுத்தமுள்ளவரோடு ஆராதிக்க உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்களுடைய சிந்தையினாலும் செயலினாலும் அப்பா செய்த அநேக பாவங்கள் உண்டு. நீர் ஒரு விஷயங்களை கழுவி பரிசுத்தப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். நீர் இந்த பாவத்திற்காக உம்முடைய ரத்தத்தை சிந்தினதே, உம்முடைய ரத்தத்தை உம்முடைய ஜீவனை கிரியமாய் கொடுத்ததே. உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம், உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம் இயேசுப்பா. பலவீன நேரம் உம் கிருபை எனக்கு போதும்,
ஏசையா நீ போதும் என் வாழ்விலே. ஏசப்பா நீங்க மட்டும் போதும் சுவாமி. எங்களோட வாழ்க்கையில வேற எதுவுமே வேண்டாம் ஏசப்பா. உங்க பலவீனத்துல என் பலன் பூர்ணமாய் விளங்கும் என்று வாக்களித்ததான கர்த்தர் நீங்க எங்களோடு கூட இருக்கிறீங்க. நீ நிழல் போல எங்களோட வாழ்க்கையில தொடர்கிற தேவன். அப்பா எங்களை விட்டு விடாமல் பாதுகாக்கிற தேவன். அப்பா இந்த சூழ்நிலைகள் நிமித்தமா நீர் எங்களை கண்ணின் மணியை போல பாதுகாத்து இந்த நாளை காண செய்த தேவன். உண்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம். உண்மை நோக்கி பார்த்த முகங்களோ ஒருபோதும் வெட்கப்பட்டு போனதில்லை. அது வெறுமையாய் திரும்பி போனதில்லை. அது மாறாத பிரகாசம் அடையும் என்று பார்க்கிறோம். நீ சுவாமி உம்முடைய ராஜ்யத்துக்குள்ளாய் பிரவேசிக்க வைக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். பிரசன்னத்தினால எங்களை நிரப்புங்க சுவாமி. அபிஷேகத்தினால நிரப்புங்க. அப்பா இந்த சூழ்நிலையை அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. ஒருபோதும் சாத்தான் பயன்படுத்தாதபடிக்கு உங்கள் பிள்ளைகளை வஞ்சிக்காதபடிக்கு அப்பா நாங்கள் உம்மில் நிலைத்திருக்க ஆவிக்குரிய வாழ்க்கையில இன்னுமாய் பலப்பட உம் மண்டையில கிட்டி சேர தேவன் நீர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்பா எங்களோடு கூட சுவாமி இந்த ஆராதனையில கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருக்காய் ஜெபிக்கிறேன். வருத்தத்தோடு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்று வாக்களித்ததான கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். பயப்படாதீங்க. நம்முடைய இயேசுப்பா பெரிய காரியங்களை செய்ய போகிறார். இயேசுப்பா நீர் பெரிய காரியங்களை செய்ய போகிறதற்காய் நன்றி. இந்த சூழ்நிலையை மாற்ற போகிறதற்காய் நன்றி. ஓ நீர் சுவாமி இதில் நிமித்தமாய் ஜெயத்தை ஏறெடுக்க போகிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். அப்பா நீர் ஜெயித்த தேவனாய் இருக்கிறீர். நீர் சாத்தானை தலையை நசுக்கினவராய் இருக்கிறீர். ஓ நீர் வெற்றி சிறந்த தேவனாய் இருக்கிறீர். உங்க நன்றியோடு துதிக்கிறோம். நீர் எங்களை பலப்படுத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் இப்படியாய் பார்க்கிறோம். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால ஓ எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலம் உண்டு என்று பார்க்கிறோம். இந்த வியாதிகள் மறையட்டும், இந்த சூழ்நிலைகள் மறையட்டும், இந்த சோர்வுகள் மறையட்டும். உம்மை சுவாமி முழுமையாய் உம்மை ஆராதிக்க இருக்கிற எல்லா தடைகள் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினால. ஓ அப்பா இதை பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் வெறுமையாய் போகாதபடிக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தோடு கடந்து செல்ல தேவன் நீர் உதவி செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசுப்பா. நீர் பெரியவராய் இருக்கிறீர். பெரிய காரியங்கள் செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. மனிதனுமாய் இருக்கிறவங்களை பரலோகத்துக்கு நேராய் உயர்த்தி எல்லாரும் சேர்ந்து இந்த கோரஸை பாடுவோமா? எல்லாரும் கரங்களை உயர்த்தி பாடுவோமா? அல்லேலூயா 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 அல்லேலூயா. Thank you Father.
எங்களை அளவுக்கு அதிகமாய் நேசிக்கிறதான அன்பின் பரலோக பிதாவே, இந்த வேலைக்காய் நன்றியோடு துதிக்கிறோம், போற்றுகிறோம் சுவாமி. அப்பா நீர் பெரியவளா இருக்கிறவர், நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. ஆரம்பம் மர்மமா இருந்தாலும் முடிவை சம்பூர்ணமாய் மாற்றும்படியாக செபிக்கிறோம். பேசுகிற போதகரை மறைத்து இந்த நீர் வெளிப்படும்படியாக செபிக்கிறோம். அப்பா எங்களோட மனம் திரும்ப, மனம் மாற, உங்களுடைய பாவத்திலிருந்து விடுதலை பெற, அப்பா உங்களுடைய பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க இந்த நீர் எங்களை தகுதிப்படுத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். அப்பா இதை கேட்கிறவர்கள் வெறுமையாய் போகாதபடிக்கு, இந்த பார்த்து கொண்டு இருக்கிறவர்கள் வெறுமையாய் போகாதபடிக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தோடு கடந்து செல்ல நீர் நம்முடைய குடும்பத்தில் பெரிய அற்புதங்களை செய்ய உதவி செய்யும்படியாக செபிக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம், உயர்த்துகிறோம். எல்லாம் உங்களுடைய பொறுப்பாரத்தில் அர்ப்பணிக்கிறேன். அருமரட்சகரும் மீட்பருமா இருக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வேண்டுகிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். இந்த நாள் நம்முடைய வேத பகுதி வாசிக்க வேண்டியதானது 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 1 முதல் 9 முடிய நம்ம வாசிக்க கேட்கலாம். 2 Corinthians chapter 12 1 to 9 வாசிக்கலாம். மேன்மை பாராட்டுகிறதற்கு எனக்கு தகுதி அல்லவே, ஆகியும் கர்த்தர் அருளிய தரிசனங்களையும் வெளிப்படுத்தல்களையும் சொல்லுகிறேன். கிறிஸ்துக்குள்ளான ஒரு மனுஷனை அறிவேன். அவன் 14 வருஷத்திற்கு முன்னே 3ஆம் வானம் வரைக்கும் எடுக்கப்பட்டான். அவன் சரீரத்தில் இருந்தானோ சரீரத்திற்கு புறம்பே இருந்தானோ அதை அறியேன், தேவன் அறிவார். அந்த மனுஷன் பரதேசிக்குள் எடுக்கப்பட்டு மனுஷர் பேசப்படாததும் வாக்கு கெட்டாததும் ஆகிய வார்த்தைகளை கேட்டான் என்று அறிந்திருக்கிறேன். அவன் சரீரத்தில் இருந்தானோ சரீரத்திற்கு புறம்பே இருந்தானோ அதை அறியேன், தேவன் அறிவார். இப்படிப்பட்டவைகளை குறித்து மேன்மை பாராட்டுவேன். ஆனாலும் என்னை குறித்து என் பலவீனங்களிலே அன்றி வேறொன்றிலும் மேன்மை பாராட்ட மாட்டேன். சத்தியமானதை நான் பேசுகிறேன். நான் மேன்மை பாராட்ட மனதாய் இருந்தாலும் நான் புத்தியீனன் அல்ல. ஆனாலும் ஒருவனும் என்னிடத்தில் காண்கிறதற்கும் என்னாலே கேட்கிறதற்கும் மேலாக என்னை எண்ணாதபடிக்கு அப்படி செய்யாதிருப்பேன். அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைக்குரிய மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னை கூட்டும். சாத்தானுடைய தூதனாய் இருக்கிறது. அது என்னை விட்டு நீங்கும்படிக்கு நான் 3 தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். வாசிக்க வேண்டிய வேத பகுதி வாசித்தாயிற்று. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். மீண்டுமாக ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கும்படி கர்த்தர் நமக்கு கொடுத்த நல்ல நேரத்துக்காக ஆண்டவரை நாம் ஸ்தோத்திரிப்போம். இப்பொழுதும் வாசிக்கப்பட்டு 2 கொரிந்தியர் புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்தில் 9வது வசனத்தை நாம் ஆதாயமாக்கி கொண்டு தியானிக்க போகிறோம். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 1 முதல் 9 வசனத்தை நாம் வாசிக்க கேட்டோம். அதில் 9வது வசனத்தை நாம் வாசித்து தியானிக்கலாம். வாசிங்கள். அதற்கு அவர் என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் பாராட்டுவேன். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இந்த நாட்களில் தேவனுடைய கிருபை நம்மை ஆளுகை செய்கிறது. தேவனுடைய கிருபை நம்மை மறைத்து நடத்தி கொண்டு வருகிறது. தேவ கிருபை இல்லாமல் ஒன்றுமே இல்லை. பைபிளில் பார்க்கும்போது ஆண்டுடைய கிருபைகளை குறித்து அதிகமாய் இந்த பைபிள் நமக்கு காண்பிக்கிறது. விசேஷமாக 136வது சங்கீதத்தை
ஒன்று முதல் முடியும் வரை பார்க்கும்போது ஆண்டோடைய கிருபை குறித்து அதிகமாய் பேசப்படுகிற ஒரு சங்கீதம் அது. நாம் சிலரை கேட்கும்போது, பிரதர் அண்ட் சிஸ்டர் நல்லா இருக்கிறீங்களான்னு சொல்லும்போது, தேவனுடைய கிருபை, நாங்கள் நல்லா இருக்கிறோம், நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாது இருப்பதும் அவருடைய சுத்த கிருபை என்று பதில் வரும். நாம் நிற்பதும் நிர்மூலமாகாது இருப்பதும் அவருடைய சுத்த கிருபை சொன்னீங்க. அந்த வசனம் எங்கன்னாக்கா முழிக்குவாங்க. அந்த வசனம் எங்க இருக்குன்னா, புலம்பல் எழுதின புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 22வது வசனத்துல அதை பார்க்க முடியும். புலம்பல் புஸ்தகம் 3:22வது வசனத்தை வாசிக்கலாம். நான் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை என்று. இப்போது இந்த இக்கட்டான சூழ்நிலையிலும் ஒரு பயங்கரமான தடை உத்தரவுகள் மத்தியிலும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தேவனுடைய கிருபை பாதுகாப்பாயிருக்கிறது. நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது தேவனுடைய சுத்த கிருபை. எந்த வகையிலும் பாதிப்பு இல்லாமல், நெருக்கப்படாமல், குடும்பத்தின் தேவைகள் குறைபடாமல் சந்திக்க, சரித்திர சுகத்தோடு வைத்திருக்க ஆண்டவருடைய கிருபை நம்மை ஆளுகை செய்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னும் நம்மை விட்டு விலகாத கிருபை என்று ஏசாயா புஸ்தகம் 54ஆம் அதிகாரத்தில் 10வது வசனத்தை பார்க்க முடியும். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெய்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமல் இருக்கும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெய்தாலும் தேவனுடைய கிருபை நம்மை விட்டு விலகாதிருக்கிறது. தேவனுடைய கிருபை நம்மை வீட்டை விட்டு விலகாதிருக்கிறது. தேவனுடைய கிருபை நம்முடைய பிள்ளைகளை விட்டு விலகாதிருக்கிறது. தேவனுடைய கிருபை நம்முடைய கையின் பிரயாசத்தை விட்டு விலகாதிருக்கிறது. தேவ கிருபை எப்போது நம்மை சூழ்ந்திருக்கிறது. இந்த தேவனுடைய கிருபை, கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து மூலமாக நமக்கு தேவனுடைய கிருபை கொடுக்கப்பட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா. நியாயப்பிரமாணம் மோசையின் மூலமாக வந்தது. ஆனா தேவனுடைய கிருபையோ இயேசு கிறிஸ்து மூலமாக நமக்கு கொடுக்கப்பட்டது. ஒன்று, அதாவது யோவான் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது, யோவான் 1ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை நாம் பார்க்கிறோம். வாசிங்கள். ஜான் சாப்டர் 1 verse 17. எப்படியெனில் நியாயப்பிரமாணம் மோசையின் மூலமாக கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின. இந்த கிருபை சத்தியம் இயேசு மூலமாக கொடுக்கப்பட்டது. நியாயப்பிரமாணம் மோசையின் மூலமாக கொடுக்கப்பட்டது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து மூலமாக நமக்கு கிருபை கொடுக்கப்பட்டிருக்கிறது. கிருபையை குறித்து அநேக பாடல்கள் வெளிவந்திருக்கிறது. நம்முடைய இயேசுவின் மகிழ்ச்சி கீதங்கள்லாம் இந்த கிருபையை குறித்து சில பாடல்களை எழுத ஆண்டவர் உதவி செய்தார். அதுல அதிசயமான கிருபைகளால் ஆசீர்வாதமாய் நடத்தி செல்வார் என்ற ஒரு பாடல். இரண்டாவது, நம் தேவன் கிருபையானவர், அவர் கிருபையால்
நடத்திடுவார். மூன்றாவது, கிருபை என்னை தாங்கிடுது, தேவ கிருபை என்னை தாங்கிடுது. நாலாவது, உங்க நிழலை தேடி வந்து நிற்கிறேன், உங்க நிழலிலே நடத்தும் ஏசப்பா, உங்க கிருபைக்காக காத்து நிற்கிறேன், உங்க கிருபையை தாரும் ஏசப்பா. இப்படி நம்முடைய இயேசுவின் மகிழ்ச்சி கீதங்களில் சில பாடல்களை எழுத ஆண்டவர் உதவி செய்தார். இந்த கிருபை பாடல்களை எழுதும் போது இந்த வேதத்தை நான் அதிகமாய் ஆராய்ந்து வாசித்து தியானம் பண்ணி அந்த பாடல்களை எழுத ஆண்டவர் உதவி செய்தார். வேதத்தின் அடிப்படையில வசனத்தை முன்பாக வைத்து எழுதப்பட்ட பாடல்கள் நம்முடைய பாடல்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் தேவனுடைய கிருபையில நாம் இருக்கிறோம், வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவருடைய கிருபை பெரியது. ஆமென். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய கிருபை இல்லாம ஒண்ணுமே இல்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவனுடைய கிருபையில அதிகமாய் வளர்ந்தார் என்று லூக்கா எழுதின புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 52வது வசனத்தை நாம் பார்க்கும்போது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து 2:52 லூக்கா பார்க்கும்போது, இயேசுவானவர் ஞானத்திலும் வளத்திலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார் என்று பாருங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஞானத்திலும் வளத்திலும் தேவ கிருபையிலும் அதிகமாய் வளர்ந்தார். அது ஒன்று மனுஷ தயவன் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மனுஷ தயவனும் அவர் வளர்ந்தார் என்று. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவருடைய கிருபையை குறித்து நாம தியானம் பண்ணால், இந்த பைபிள்ல வாசித்தால் அவருடைய கிருபை அதிகமாக இருக்கிறது. ஆனால் இன்னைக்கு நான் சொல்ல போற காரியம் என்னன்னா, தலைப்பு என்னன்னா, யாருக்கு தேவ கிருபை அளிக்கப்படுகிறார், எப்படிப்பட்டவர்களுக்கு தேவ கிருபை கொடுக்கப்படுகிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்பர் 1, 103வது சங்கீதம் 11 and 17 வாசிக்கும் போது, Psalm chapter 103 verse 11 and 17 வாசிக்கும் போது, பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாய் இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதாய் இருக்கிறது. 17 கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேல். பாருங்க, முதலாவது ஆண்டோடைய கிருபை யாருக்கு கொடுக்கப்படுகிறது என்றால், தேவனுக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபை இருக்கிறது. அதை எப்படி சொல்றாரு இந்த சங்கீதக்காரர்? தாவீது சொல்றாரு அழகா, பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமா இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதாக இருக்கிறது, அவ்வளவு பெரிதாக இருக்கிறது. இந்த பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமோ அது போல ஆண்டவருக்கு பயப்படுகிற பிள்ளைகள் மேல் அவருடைய கிருபை அவ்வளவு உயரமாய் இருக்கிறது. ஆண்டவருக்கு பயப்படுகிற குடும்பத்தில் தேவனுடைய கிருபை ஆளுகை செய்கிறது. ஆண்டவருக்கு பயப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அந்த தேவனுடைய கிருபை கொடுக்கப்படுகிறது. கர்த்தருடைய பயம் உனக்கும் எனக்கும் இருக்கும்போது அவருடைய கிருபை நம்மை நடத்தும், அவருடைய கிருபை நம்மை தாங்கும், அவருடைய கிருபை நம்மை ஆசீர்வதிக்கும். அவருடைய கிருபைக்கு முடிவே இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. இரண்டாவது, அவருடைய கிருபை யாருக்கு என்றால், நீதிமொழிகள் புஸ்தகம்
3ஆம் அதிகாரம் 34வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது, நீதிமொழிகள் 3:34வது வசனம் பாருங்க. இகழ்வோரை அவர் இகழ்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, இகழ்வோரை அவர் இகழுகிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். ஆண்டவருக்குள்ள மனத்தாழ்மையா இருங்கள். 2வது சாந்தமா இருங்கள். 3வது நேடிய பொறுமையா இருங்கள். அவருடைய கிருபை உங்களுக்கு நிறைவாய் இருக்கிறது. அதை யாக்கோபு நிருபத்தில் நாம் பார்க்கும்போது, யாக்கோபு புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது, கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அந்த கிருபையை ஆண்டவர் யாருக்கு மீண்டும் கொடுப்பார் என்று அந்த யாக்கோபு நிருபம் 4ஆம் அதிகாரம் 6வது வசனத்துல நாம் பார்க்க முடிகிறது. வாசிங்கள். அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே, ஆதலால் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி இருக்கிறது. யாருக்கு ஆண்டவர் கிருபை அளிக்கிறார்? தாழ்மை உள்ளவர்களுக்கு. அல்லேலூயா. நம்முடைய மனத்தாழ்மை எல்லா சூழ்நிலையிலும் நம்மை தாழ்த்தும் போது தேவனுடைய கிருபை நமக்கு கொடுக்கப்படுகிறது. ஃபர்ஸ்ட், ஆண்டவருக்கு பயப்படுகிறவர்களுக்கு தேவ கிருபை. 2வது, தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவ கிருபை. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 3வது, தேவனுடைய கிருபை எங்கே நிரப்பப்படுகிறது, ஆளுகை செய்கிறது, வழி நடத்துகிறது என்று நாம் பார்க்கும்போது, 107வது சங்கீதம் 1வது வசனத்தையும் 9வது வசனத்தையும் நாம் பார்க்கும்போது, 107வது சங்கீதம் 1 அடுத்து 9ஐயும் நாம் வாசிக்கலாம். கர்த்தரை துதிங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. 9, அவருடைய கிருபையின் நிமித்தமும் மனுபுத்திரருக்கு அவர் செய்கிற அதிசயங்களின் நிமித்தமும் அவரை துதிப்பார்களாக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. துதியின் மத்தியிலே தேவனுடைய கிருபை நிரப்பப்படுகிறது. துதிக்கிற மத்தியிலே தேவனுடைய கிருபை ஆளுகை செய்கிறது. கர்த்தரை துதிங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவரை துதிக்க ஆண்டவருடைய கிருபை என்றென்றும் நம்முடைய மத்தியிலே நம்மை ஆளுகை செய்கிறது. அவருடைய கிருபை நிமித்தமும் மனுபுத்திரருக்கு அவர் செய்கிற அதிசயங்கள் நிமித்தமும் அவரை துதிப்பார்களாக, அவரை துதிப்பார்களாக. ஆண்டவருடைய கிருபை என்றாக்கா புது பலன். அவரை துதிக்க நம்மை தூண்டி விடுகிறது. அவரை ஆராதிக்க அவருடைய கிருபை நம்மை பலப்படுத்துகிறது. நம்முடைய ஆதி ஆத்ம சரித்தை அர்ப்பணித்து நம்மையே மறந்து தேவனை முழு இருதயத்தோடு முழு பலத்தோடு ஆண்டவரை ஆராதிக்க அவருடைய கிருபை நம்மை உற்சாகப்படுத்துகிறது. அப்ப துதிகளின் மத்தியில் தேவனுடைய கிருபை நிரப்பப்படுகிறது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 4வது, எப்படி தேவ கிருபை வெளிப்படுகிறது என்றால், நாம் வாசிக்கப்பட்ட 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 1 முதல் 9 வரைக்கும் வாசித்தோம். அதுல வசனம் 7, 8, 9 தொடர்ந்து வாசித்தால், அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய சரீரத்துல ஒரு பலவீனம்,
ஒரு வியாதி இருந்தது. அந்த பலவீனம், அந்த வியாதி, அந்த முள் என்று சொல்லப்படுகிறது. அந்த வியாதிக்கு ஒரு முள் என்று. அது நீங்கும்படி அப்போஸ்தலனாகிய பவுல் தேவனுடைய சமூகத்துல ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். வாசிங்கள் 7, 8, 9. அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மையின் நிமித்தம் நான் என்னை உயர்த்தாத படிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னை நான் உயர்த்தாத படிக்கு அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாய் இருக்கிறது. அது என்னை விட்டு நீங்கும்படிக்கு நான் 3 தரம் ஆண்டவரிடத்துல வேண்டினேன். அதற்கு அவர் என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய சரீரத்தில் இருக்கிற பலவீனம் நீங்கும்படி ஜெபிக்கும் போது அந்த ஜெபத்தின் வழியாக அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த கிருபை அளிக்கப்பட்டது. ஆண்டவருடைய பதில் என்ன? அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு உத்தரமாக கொடுக்கிறார். அந்த கிருபை நிரந்தரமாக கொடுக்கிறார். என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலம் பூரணமாய் இருக்கும் என்றார். அப்போ பவுல் என்ன சொல்றார்? கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து மிகவும் மேன்மை பாராட்டுவேன், நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். அப்போ ஜெபத்தின் வழியாக தேவனுடைய கிருபை நிரந்தரமாக கொடுக்கப்படுகிறது. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. ஹalleluya. நேயம் நானும் குடும்பமாய் சபையாய் கூடி ஜெபிக்கும் போது தேவனுடைய கிருபை வெளிப்படும். தேவனுடைய கிருபை நம்மேல் நிரந்தரமாய் நிரப்பி நடத்தப்படும். தேவனுடைய கிருபையிலே நான் களி கூறுகிறேன். தேவனுடைய கிருபையிலே நான் மேன்மை பாராட்டுவேன். தேவனுடைய கிருபையிலே நான் சந்தோஷப்படுவேன். இனி தேவனுடைய கிருபை என் மேல் தங்கும்படி அவரை வேண்டிக் கொள்ளுகிறேன். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆமென். அப்போஸ்தலனாகிய பவுல் ஜெபிக்கும் போது ஆண்டவருடைய கிருபை வெளிப்பட்டது, கொடுக்கப்பட்டது. அடுத்து யாருக்கு தேவனுடைய கிருபை வெளிப்பட்டது என்றால், ஆதியாகம புஸ்தகம் 6வது அதிகாரம் 8வது வசனத்தை நாம் பார்க்கும்போது, Genesis chapter 6 verse 8 வாசிங்கள். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நோவா என்ற ஒரு அருமையான தேவனுடைய பரிசுத்தவான் இருந்தார். அந்த நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. ஏன்? நோவா யார்? அவர் எப்படி தேவனுக்கு முன்பாக வாழ்ந்தார்? அடுத்த வசனம் 9 பார்க்கும்போது, நோவாவின் வம்ச வரலாறு, நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான். நோவா தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். பாருங்கள், ஆண்டவருடைய கிருபை நோவாவுக்கு கிடைத்தது. ஏன்? நோவா அந்த காலத்தில வாழ்ந்த ஜனங்கள் மத்தியிலே, அந்த காலத்திலே அவர்கள் இருந்த பட்டணத்திலே, அந்த தேசத்திலே நோவா
உத்தமனாய் இருந்தார், தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தார். இந்த 3 குணாதிசயம் நோவாவுக்குள் வெளிப்பட்டது. ஒன்று, அவர் நீதிமான். 2வது, அவர் உத்தமன். 3வது, அவன் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தார். அப்படி என்றால் ஆண்டவரை எப்போதும் ஆதாயமாக்கிக் கொள்ளுவார், ஆண்டவரை எப்போதும் முன்பாக வைக்குவார், எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரை தேடுவார். அப்படிப்பட்ட ஒரு இருதயம், ஒரு உள்ளம் நோவாவுக்குள் இருந்தது. நோவாவின் காலத்தில் ஜலத்தினால அந்த தேசத்து ஜனங்களை அழிக்க தேவ சித்தமாய் இருந்தபடினால், ஆனா நோவாவையும் அவன் குடும்பத்தையும் அந்த பேழைக்குள் பாதுகாக்கும்படி கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. ஆமென், அல்லேலூயா. இன்றைக்கு இருக்கிற இந்த பயங்கரமான கொள்ள நோய்கள் மத்தியிலும், கொரோனா வைரஸ் கிருமிகள் மத்தியிலும், இந்த வாதைகள் மத்தியிலும் உன்னுடைய குடும்பங்களும் என்னுடைய குடும்பங்களையும் திருச்சபை சார்ந்த அத்தனை குடும்பங்களையும் கர்த்தருடைய கண்களில கிருபை கிடைத்து அவர் பாதுகாக்க வல்லவர். அல்லேலூயா. பயப்படாதீங்க, தைரியமா இருங்க. நான் கர்த்தருடைய பிள்ளை, நான் ஆண்டவருக்கு பிரியமான குடும்பத்தை சார்ந்தவன். அன்று நோவாவின் காலத்தில் எப்படி அந்த அழிவிலிருந்து நோவாவை அவர் குடும்பத்தை ரட்சித்துக் கொள்ள கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்ததோ, அதே போல எனக்கும் என் குடும்பத்தை ரட்சிக்க தேவனுடைய கண்களில் கிருபை கிடைக்கும். ஆமென். அது மாத்திரமல்ல, எனது சபையும் எனது சபையை சார்ந்த குடும்பங்களை ரட்சிக்க கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைக்கும். அல்லேலூயா. என்னுடைய சபை மாத்திரமல்ல, தேவனை ஆராதிக்கிற அத்தனை சபை மக்கள் குடும்பங்களையும் கர்த்தர் ரட்சித்துக் கொள்ள அவருடைய கண்களிலே கிருபை கிடைக்க வேண்டும். அதனால் குடும்ப தலைவனே, குடும்ப தலைவியே, திருச்சபை நடத்துகிற போதர்களே, நீங்கள் எந்த காலத்திலும் நீதிமானாக உத்தமனாக தேவனோடு சஞ்சரிக்கிற பரிசுத்தவான்களாக விளங்க வேண்டும் என்பதே இந்த சத்தியம். அடுத்து யாருக்கு தேவனுடைய கிருபை கிடைத்ததுன்னா, ஒரு விசேஷமான ராஜா. அவர் சொல்லும் போதே இப்படி சொல்லுவார், அல்லேலூயா. யாரு தேவன் மேல் நம்பிக்கை வைத்த ராஜா, அது எதன் மேல் அவர் நம்பிக்கை வைத்தார் என்று கேட்டால் நீங்க எல்லாரும் யோசிப்பீங்க, யாரா இருக்கும் அந்த ராஜா அப்படின்னு சொல்லி. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, சங்கீத புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது, சங்கீதம் 13:5, நான் உம்முடைய கிருபையின் மேல் நம்பிக்கையாய் இருக்கிறேன், உம்முடைய ரட்சிப்பினால் என் இருதயம் களிகூரும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தாவீது என்ற ராஜா, தாவீது என்ற இஸ்ரவேலுக்கெல்லாம் அரசனாய் செயல்பட்டவர் ஒரு தாவீது. இந்த தாவீது என்னுடைய நம்பிக்கை அவருடைய ராஜபாரத்தின் மேல் இல்லை, தன்னோடு இருந்த போர் சேவகர்கள் மேல் இல்லை, தனக்கு இருந்த குதிரை ரதங்கள் மேல் நான் நம்பிக்கையா இருக்கிறேன் என்று சொல்லவில்லை. எனக்கு கொடுக்கப்பட்ட ராஜா சிங்காசனத்தின் மேல் நம்பிக்கை என்று சொல்லவில்லை. எனக்கு கொடுக்கப்பட்ட ராஜ அதிகாரத்தின் மேல் நான் நம்பிக்கையா இருக்கிறேன் என்று சொல்லவில்லை. பாருங்கள், இந்த சங்கீதம் 13:5, நான் உம்முடைய கிருபையின் மேல் நம்பிக்கையா இருக்கிறேன். அல்லேலூயா. தாவீது தேவனுடைய கிருபையின் மேல் நம்பிக்கையாய் இருந்தான். அதே சங்கீதம் 52:8வது வசனத்திலும் நம்ம பார்க்கும்போது, இந்த தாவீது எழுதும்போது ஆண்டவருடைய கிருபைகளை குறித்து அதிகமாய் எழுதுகிறார்.
சங்கீதம் 52:8 பாருங்க. நானும் தேவனுடைய தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரத்தை போல இருக்கிறேன். தேவனுடைய கிருபையை என்றென்றைக்கும் நம்பி இருக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. நான் தேவனுடைய ஆலயத்தில் செழிப்பா இருப்பதற்கும், எனக்கு கொடுக்கப்பட்ட ராஜ சிங்காசனத்தில் ராஜபாரத்தில் தேசத்தை ஆளுகை செய்யும்படி கொடுக்கப்பட்ட அதிகாரத்துல செழிப்பா இருப்பதற்கும், அந்த ஒலிவ மரத்தை போல இருப்பதற்கு காரணம் என்ன? தேவனுடைய கிருபையை என்றென்றைக்கும் நான் நம்பி இருப்பதனால். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய கிருபையை நான் நம்பி இருப்பதனால் நான் எல்லா இடத்திலும் செழிப்பாக இருக்கிறேன், ஆசீர்வாதமாக இருக்கிறேன், வெற்றியை பெறுகிறேன். தேவன் என்னோடே கூட இருந்து என்னை ஆசீர்வாதமாய் நடத்துகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த தேவனுடைய கிருபை தாவீதோடு இருந்ததுனால இந்த 2 சாமுவேல் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது, அங்க தாவீதோடு கூட ஆண்டவர் இருந்ததுனால அவனுடைய ஆசீர்வாதம் எப்படி இருக்குதுன்னா, 2 சாமுவேல் 5:10, தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான், சேனைகளின் தேவனாய் கர்த்தர் அவனோடே கூட இருந்தார். தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைவதற்கு காரணம் அவர் கிருபையின் மேல் அவன் நம்பிக்கையா இருந்ததனால் சேனைகளின் தேவனாய் கர்த்தர் கூடவே இருந்தார். நாளுக்கு நாள் தாவீது விருத்தி அடைந்தான், ஆசீர்வதிக்கப்பட்டான். அவருடைய ராஜபாரம் நாளுக்கு நாள் பலப்பட்டது, அவருடைய வார்த்தை அளித்தது என்று பார்க்கிறோம். எனக்கு உனக்கு எனக்கும் என்ன நம்பிக்கை? பொருள் மேல் நம்பிக்கை, ஆஸ்தி மேல் நம்பிக்கை, பணத்தின் மேல் நம்பிக்கை, பலவிதமான ஆதாயத்தின் மேல் நம்பிக்கை இருந்தால் இன்றைக்கு அதை ஒரு பக்கம் தூக்கி வச்சுட்டு ஆண்டோடைய கிருபையின் மேல் நம்பிக்கை இருங்கள் என்று தேவனுடைய வருகையா இருந்தால் நீ நான் எங்கே இருப்போம்? அவருடைய கிருபை நம்மோடு இருந்தால், அவருடைய கண்களில் தயவு கிடைத்தால், அவருடைய கண்களில் கிருபை கிடைத்தால், அவரோடு கூட தேவ ராஜ்யத்தை சுதந்திரிக்க கர்த்தர் நம்மை தகுதிப்படுத்துவார் இல்லையா? அல்லேலூயா. ஆகையினால தாவீதுக்கு ஆண்டவர் எப்படிப்பட்ட கிருபையை கொடுத்தார் என்று இந்த பைபிள் சொல்லுகிறது. ஏசாயா புஸ்தகம் 55:3வது வசனத்தை பார்க்கும்போது, அவர் மேல் கிருபையா இருந்தபடியால், அவரையே நம்பியிருந்தபடியால், அவரையே முன்பாக வைக்கிறபடியால், எல்லா சூழ்நிலையும் ஆண்டவரே நோக்கி பார்த்தபடியால் அவருக்கு எப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் கொடுக்கிறார். ஏசாயா புஸ்தகம் 55:3 வாசிக்கும் போது, உங்கள் செவியை சாய்த்து எடுத்தில் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் இங்க ஒரு எக்ஸாம்பிள், ஒரு உதாரணத்தை, ஒரு மாடலை இங்க கொண்டு வருகிறாரு. உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள். 2வது, கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும். எப்படி? தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். தாவீதுக்கு எப்படிப்பட்ட கிருபையை ஆண்டவர் கொடுத்தார்னா, நிச்சயமான கிருபை, நிரந்தரமான கிருபை, அதை ஒருவரும் பறிக்க முடியாத ஒரு கிருபை. அல்லேலூயா. அதுபோல உங்களுக்கு நித்திய உடன்படியாக ஏற்படுத்துவேன். அந்த நித்திய உடன்படிக்கை நமக்கு ஆண்டவர் ஏற்படுத்தினால் எவ்வளவு பாக்கியவான்களா பாக்கியவதிகளா இருப்போம். அல்லேலூயா.
அதே அப்போஸ்தலனாகிய பவுல் நிருபத்தில் அதை எழுதும்போது அங்க கொண்டு வருகிறார் இந்த தாவீதுடைய கிருபையை குறித்து. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 13:34 வாசிங்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 34வது வசனத்தை வாசிங்கள். ஆக்ட்ஸ் சாப்டர் 13 verse 34. இனி அவர் அழிவுக்கு உட்படாதபடிக்கு அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்பதை குறித்து தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு கட்டளையிடுவேன் என்று திருவுளம் பற்றினார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போஸ்தலர் நடபடிகள் நிருபத்தை எழுதும்போது இந்த தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கும் கொடுப்பேன் என்று இந்த பகுதியில் கொண்டு வருகிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கும் கட்டளையிடுவேன் என்று திருவுளம் பற்றினார். அப்போ தாவீது தேவ கிருபையின் மேல் நம்பிக்கை வைத்தார். தாவீது தேவனுடைய கிருபையை சொல்லி துதித்தார். தாவீது தேவனுடைய கிருபையின் மேல் சார்ந்து கொண்டார். தாவீது துதிக்கும் போதெல்லாம் தேவ கிருபை மூடி மறைத்து பலப்படுத்தினது. தாவீது தேவனுடைய கிருபையில ஒவ்வொரு நாளும் பலப்பட்டார். இன்னைக்கு நாம் யாருடைய கிருபையில பலப்படுகிறோம்? அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, ஆண்டுடைய கிருபை குறித்து அதிகமாய் சொல்லுகிறது எபேசியர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். ஆமென். இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். 2 பேதுரு 3:18, 2 பீட்டர் chapter 3 verse 18, இயேசுவின் கிருபையில் வளருங்கள், இயேசுவின் கிருபையில் பலப்படுங்கள், இயேசுவின் கிருபையில நிலைத்து நிற்பீர்கள். Praise the Lord. Hallelujah. Hallelujah. 2 கொரிந்தியர் 8:19ல இயேசுவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே, இத்தனை வசனங்கள் மூலமாக கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களே, அந்த கிருபையை பற்றிக் கொள்ளுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உனக்கும் எனக்கும் தேவனுடைய கிருபை மிகுதியாய் இருக்கிறது. 145வது சங்கீதம் 8வது வசனம், அவருடைய கிருபை மிகுந்த கிருபை, மிகுந்த கிருபை, ஒரு அளவில்லாத கிருபை. அல்லேலூயா. சங்கீதம் 94:18ல தாங்குகிற கிருபை. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அவர் நம்மை தாங்கி வழிநடத்துகிற கிருபை, மிகுந்த கிருபையினால இறங்குவார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. சங்கீதம் 86:13ல பெரிய கிருபை, பெரிய கிருபை. பாஸ்டர் மோசஸ் ராஜசேகர் அவர்கள் கிருபையே தேவ கிருபையே அவருடைய பாடலுக்கு டைட்டில் வச்சு அந்த பாடல் அருமையா பாடிக்கிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அவருடைய கிருபை இல்லாம ஒண்ணுமே இல்லை. அவருடைய கிருபை இல்லாம நம்ம ஒண்ணுமே கிடையாது. அவருடைய கிருபை நம்மை தாங்கும், அவருடைய கிருபை நம்மை பெரியவனாக்கும், அவருடைய கிருபை நம்மை நலமான காரியத்துல வழிநடத்தும். அவருடைய கிருபையை நம்பி இருக்கும் போது நிச்சயமான கிருபையினாலே நிரப்பி நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென். ரோமர் 11:29, மாறாத கிருபை. ரோமன் சாப்டர் 11 verse 29, அந்த கிருபை ஒரு காலம் மாறாது. வானம் பூமி ஒழிந்து போகும், தேவனுடைய வார்த்தையை மறைந்து போவதில்லை என்பது போல தேவனுடைய கிருபையும் மாறவே மாறாது. சங்கீதம் 36:7, அருமையான கிருபை, அது வெறுமையான கிருபை அல்ல, வேடிக்கை உள்ள கிருபை அல்ல, அது அருமையான கிருபை. ஆமென். பாருங்கள், அவருடைய கிருபை அருமையானது. அடுத்து
அவருடைய கிருபை நித்தியமான கிருபை. ஏசாயா புஸ்தகம் 54:8 அவருடைய கிருபை நித்தியமான கிருபை. இன்னும் ஏராளமான கிருபைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நான் நிறைய வசனத்தை சொல்லியிருக்கிறேன். யார் யாருக்கு கிருபை கொடுக்கப்பட்டது என்று சில பரிசுத்தவான்களை முன்பாக வைத்து பேசியிருக்கிறேன். இந்த வார்த்தைகளை கேட்ட நாம் எல்லோரும் ஆண்டோடைய கிருபைக்காக காத்திருங்கள். ஆண்டோடைய கிருபையை பெற்றுக்கொள்ள வேண்டும். தேவ கிருபை மேல் நம்பிக்கையா இருக்க வேண்டும். தேவனுடைய கிருபை அவருடைய கண்களில் நமக்கு கிடைக்க வேண்டும். அதற்கு நாம் யார்? அல்லேலூயா, அல்லேலூயா. முதலாவது ஆண்டவருக்கு பயந்த பிள்ளைகள் மேல் அவருடைய கிருபை. குடும்பமாக ஒவ்வொரு நாளும் ஆண்டோடைய பயத்தோடு செயல்பட வேண்டும். இரண்டாவது, தாழ்மை உள்ளவர்களுக்கு அவருடைய கிருபை. மனத்தாழ்மையோடு, பொறுமையோடு, சாந்த குணமாய் செயல்படுகிறவர்கள், பேசுகிறவர்கள், நடக்கிறவர்களுக்கு அவருடைய கிருபை. மூன்றாவது, நாம் துதிக்கும் போது, குடும்பமாய் ஆண்டவரை துதிக்கும் போது, சபை யாவரும் கூடி ஆண்டவரை துதிக்கும் போது, ஆராதிக்கும் போது அவருடைய கிருபை நிரப்பப்படுகிறது. நான்காவதாக, கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஜெபிக்கும் போது அப்போஸ்தலன் பவுல் தனக்குள் இருக்கிற பலவீனங்கள் நீங்க அவர் ஜெபிக்கும் போது தேவனுடைய கிருபை வெளிப்பட்டது. நான்காவது, ஜெபிக்கிற போது. ஐந்தாவது, கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய கிருபை நோவாவுக்கு கிடைத்தது. ஏன்? நோவா நீதிமான், உத்தமன், தேவனோடு சஞ்சரிக்கிறவர். இப்படிப்பட்ட சுபாவங்கள் நமக்குள் நாளுக்கு நாள் பலப்படும் போது கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆறாவதாக, நம்பிக்கையா இருங்க, கிருபையின் மேல் நம்பிக்கையா இருங்க. அப்போது தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபையை உங்களுக்கும் கொடுக்கப்படும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆறாவதாக, கிருபையின் மேல் நம்பிக்கையா இருங்கள். கொடுக்கப்பட்ட அந்தஸ்து மேல, அதிகாரத்தின் மேல, ராஜபாரத்தின் மேல, குதிரை ரதங்கள் மேல, போர் சேவகர்கள் மேல நம்பிக்கை வைக்கவில்லை. தேவ கிருபையின் மேல் நம்பிக்கை வைத்தார் தாவீது. அவருக்கு நிச்சயமான கிருபைகளை ஆண்டவர் அருள் செய்தார். நமக்கும் அப்படிப்பட்ட கிருபைகளால் நிரப்பி கர்த்தர் நம்மை நடத்த நாம் ஜெபிப்போம், ஆண்டவரை மையப்படுத்துவோம். எல்லாரும் எழுந்து நிற்கலாம். நாம் ஜெபித்து இந்த ஆராதனையை நிறைவு செய்வோம். கர்த்தர் நம்மோடு இருப்பதாக. ஆமென். எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். Glory Master. Thank you Lord. Name of Jesus. Holy Spirit. இரக்கமுள்ளவரே ஸ்தோத்திரம். நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் உடைய சுத்த கிருபையா இருக்கிறபடியால் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உடைய கிருபையாலே எங்களை ரட்சித்துக் கொண்டீரே, மக ஸ்தோத்திரம். உடைய ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உடைய கிருபை பெரிதாய் இருக்கிறபடியால் ஸ்தோத்திரம், அதிசயமாய் இருக்கிறபடியால் ஸ்தோத்திரம், அருமையாய் இருக்கிறபடியால் ஸ்தோத்திரம், மிகுந்த அதாவது ஆண்டவர் ஆசீர்வாதமாய் இருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். நிச்சயமான கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். உடைய கிருபைகளை தாங்கட்டும், உடைய கிருபைகளை நிரப்பட்டும், உங்களுடைய கிருபைகள் குடும்பத்தில் இருக்கட்டும், உங்களுடைய கிருபை சபைகளில் ஆளுகை செய்யட்டும். ஆண்டவர் என்னுடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆசீர்வாதம். கேட்ட வசனத்தின்படி நடக்க, செயல்பட, சிந்திக்க ஆண்டவர் உதவி செய்யும். பெரிய காரியங்களை செய்யும். தகப்பன் அப்படி செய்வதற்காக நன்றி. எல்லா துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். அருமை ரட்சகரும் மீட்பருமாக எங்கள் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும்
நாம் அனைவரோடு கூட இன்றும் என்றும் சதா காலங்களில் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. கர்த்தர் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. ஆமென்.